ஞானம் அறிவுரை விருத்தி அடைந்தாலும் இந்த பிள்ளையை கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். கேப்ரியலை கூட பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாள் விழாவில் கூட பண்ணியிருக்கிறோம். இந்த நாள் அருமையான மகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த பிள்ளைகள் சபைக்கு வந்து ஒரு சாட்சியாக இருக்கணும். நல்ல சபைக்கு போகிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றணும். இனிமேல் இந்த பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பு 2 பேர் தான் இருக்குது. மற்றவங்க வளர்க்குறாங்க இல்லையோ, தாயின் தகப்பனுக்கும் மிகுந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அப்படி வளர்த்தவங்க தான் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நம்ம இந்த நாள் இந்த பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவாகிய தேவனை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்த ஆவியான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அருமையான மகள் கீர்த்தனா, இந்த அருமையான பிள்ளைக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்களா? மரண வரையும் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த பிள்ளையை நீங்கள் வளர்ப்பீர்களா? பிரதிஷ்டை பெறுவது பெரிய காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ சத்தியத்தை, கிறிஸ்துவை பற்றிய அன்பை பிள்ளைகளுக்கு நீங்கள் போதித்து நடத்தணும். அதற்காக அதுக்கு ஆவலாக இருப்பீர்களா? அதை கொடுக்க வைக்க சாமியாளர்கள் பிள்ளையை சபைக்கு கொண்டு வருவதில்லை. ஒவ்வொரு வாரம் சபைக்கு கொண்டு வரணும் பிள்ளை. அதில் உண்மையாக இருப்பீங்களா? எல்லாரும் மற்ற சாட்சி சொல்றீங்க. தொடர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு செல்வது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. பாருங்க, நம்ம சொந்தக்காரங்களாம் சுற்றி நிற்கிறாங்க பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாக. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ வைராக்கியத்தில் இந்த பிள்ளையை ஆவிக்குரிய விதத்தில் வளர்ப்பீர்களா? எல்லா நேரத்திலும் சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்கு ஏற்றபடி பிள்ளையை சிக்ஷித்து நடத்துவீர்களா? ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைய குடும்பம் மைக் கொடுத்து முடியும். எல்லாம் கைகளிட்டு பாருங்க. அந்த பிள்ளைக்கு பேரா, அந்த பிள்ளை பேர் வந்து ஷைனி ஏஞ்சலின். எஸ்டிக்கு அம்மா பேர் வந்து எஸ்டி பொண்ணு பேர் ஷைனி ஏஞ்சலினை நம்ம இது வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இது அவங்க அண்ணனுக்கு எப்படி கர்த்தர் இது வரைக்கும் உதவியாக இருந்தாரோ அதே போல இந்த பிள்ளை மேலே கர்த்தருக்கான கூட இருக்கணும். இந்த பிள்ளை தேவன் ஆசீர்வதிக்கணும். நல்ல ஆயுஷ்டாட்டில் கூட்டி தரணும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளை கர்த்தாவை ஷைனி ஏஞ்சலுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரோட சகோதரனையும் கர்த்தா பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தி. இந்த பிள்ளை இன்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஷைனி ஏஞ்சலி சொல்லி நாங்கள் கர்த்தாவே பிரதிஷ்டை செய்கிறோம். அப்பா, இது முதல் கொண்டு உடைய கரம் பிள்ளைகள் இருக்கும்படிக்காக ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவரே உண்மையில் கர்த்தாவே அந்த கரம் இருந்ததோ அதே போல ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவானவர் எப்படி ஆண்டவர் தேவ கிருபையிலும் அறிவிலும் ஞானத்திலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தீரோ அதே போல இந்த பிள்ளை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுப்பீராக. நல்ல கிருபையை தருவீராக. அப்பா, விசேஷித்த மகளாய் இந்த உலகத்தில் உமக்கென்று வாழ்கிற பிள்ளையாய் வரும் நாட்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றி பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே ஷைனி ஏஞ்சல் சொல்லி உங்களுடைய நாமத்தினால பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கர்த்தர் இதுவரை கொண்டு பிள்ளையை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. கரங்களை தட்டுவோமா? பரிசுத்த பிதாவே, இந்த தகப்பனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் இந்த பிள்ளை வளர்க்கிற பொறுப்பை இன்னைக்கு அவர் பெற்றிருக்கிறாரப்பா. இந்த பிள்ளையை கர்த்தருக்கு சாட்சியாய் வளர்த்த கர்த்தர் கிருபை செய்யும். உங்களோட வருகை தாமதிக்கணும்னா நல்ல சிறந்த குடும்பமாய் கர்த்தாவை மாற்றி உடைய நாமத்தை மையப்படுத்தபடி நான் சொல்கிறேன். பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஷைனி ஏஞ்சலை கர்த்தரின் ஆசீர்வதிக்கிறார். விசேஷித்த கிருபை பெற்ற மகளாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க போவதற்காக சொல்கிறோம். நல்ல துரிதமாய் செயல்படுகிற வல்லமைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். நல்ல சுக பல ஜீவனை தந்து
கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். அருமையான மகள் கீர்த்தனக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நல்ல அருமையான ஒரு தம்பதியாய் இவங்களை மாற்றி இருக்கிறேன். தொடர்ந்து உடைய சத்தியத்தை அறிகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்ற கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வரை அந்த பிள்ளையை ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்க்கிற பொறுப்பை இந்த மகள் ஏற்றிருக்கிறாங்கப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல, ஆவிக்குரிய பிள்ளையாய் வளர்த்து கர்த்தர் கிருபை செய்யும். சகோதரன் ஆண்டவரே, அந்த பிள்ளை கேபிரியலுக்காக நான் செபிக்கிறேன். இந்த பிள்ளையை நீங்கள் கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கொள்ளைகளுக்கு மூடி கொள்ளுங்க. இந்த முழு குடும்பத்தையும் கூட பாதுகாப்பில் நாங்கள் வைக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். அவரோடு வந்திருந்த அவருடைய கர்த்தர் சொந்த வந்தங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு நாமத்தில் செஞ்சு வருகிறாரு. கத்திரமே பண்ணுமா அப்படியே உட்காருங்க. ஆத்மா சொல்லி முடிச்சிடுறேன்.